Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் சில ஃபேமிலிஸில் ரொம்ப குயிக்காக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஸ்ட்ரேசின்னு சொல்லக்கூடிய சன்ஃப்ளவர் ஃபேமிலியினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டம், ஸோ டைகாட்லிடன் பிளான்ட். அதுக்கடுத்து வந்து ஹெர்பேசியஸ் அண்ட் வுட்டி எரெக்டான ஸ்டெம் இருக்கும். இதில் லேட்டெக்ஸ் டியூப்ஸ் ஆயில் டக்ட்ஸ் இருக்குது. லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும். ஃப்ளோரல் கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ளோரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஒரு ஹெட் அண்ட் கேபிட்டுலம் டைப்பு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஹெட் அண்ட் கேபிட்டுலம் அப்படின்றது ரெண்டு விதமான ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஓகே, டிஸ்க் ஃப்ளோரட்ஸ், ரே ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஃப்ளோரட்ஸ் இருக்கும். சரி, அடுத்து வந்து ஃப்ரூட் வந்து சிப்சிலான்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ரொம்ப முக்கியம். ஆஸ்ட்ரேசியே அப்படின்னா சிப்சிலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரூட்னுடைய டைப். சீடு வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்லிடனஸ், இப்போ தான் சொன்னேன், எக்ஸால்புமினஸாக இருக்கும். ஸோ எண்டோஸ்போம் இருக்காது. ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிசைல் அப்படியே இருக்கும். அதில் சிசைல்னால் அப்படியே தங்கி இருக்கிறது. பிராக்டியேட் இருக்கும், சம்டைம்ஸ் பிராக்ட் இல்லாமலே இருக்கும், அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இதனுடைய ஃப்ளோரல் பார்ட்ஸ் தான். ஏன்னா ரெண்டு விதமான ஃப்ளவர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரே ஃப்ளோரட்ஸ் பார்க்க போகிறோம், டிஸ்கி ஃப்ளோரட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் த டிஸ்க் ஃப்ளோரட்ஸ், திஸ் இஸ் தி ரே ஃப்ளோரட்ஸ். ஸோ ரே ஃப்ளோரட்ஸ் வெளியில் இருக்கும் அண்ட் டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் வந்து உள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த ரெண்டையுமே வந்து இமேஜாக உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் இருக்கிறது இது வந்து ரே ஃப்ளோரட்ஸ், உள்ளே இருக்கிறது டிஸ்கி ஃப்ளோரட்ஸ். ஸோ ரே ஃப்ளோரட்ஸ்னுடைய யூனிக்கான கேரக்டர் என்னன்னு மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஜைகோமார்பிக், யூனிசெக்சுவலாக இருக்கும். ஓகே, ஜைகோமார்பிக், யூனிசெக்சுவல். அண்ட் கேலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் 5ஆக இருக்கும். பேப்பஸ், ஸோ பேப்பஸ் டைப் ஆஃப் கேலக்ஸ் அப்படின்னாவே அது ரே ஃப்ளோரட்ஸ்ன்றது நான் வச்சுக்கோங்க. அடுத்து கொரலா, எஸ், மூணு பெட்டல்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அதாவது பெட்டல்ஸ் ஆர் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் லிகுலேட்ன்ற டைப்பு, வேல்வேட் எஸ்டிவேஷன் இருக்கும். ஆனால் ஆண்ட்ரிஷியம் இஸ் ஆப்சென்ட். வெரி குட், நான் வச்சுக்கோங்க. ரே ஃப்ளோரட்ஸில் ஆண்ட்ரிஷியம் இஸ் ஆப்சென்ட். ஓகே, நம்ம கம்பேர் பண்ணி படித்தோன்னா இன்னும் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன் அப்படின்னா டிஸ்கி ஃப்ளோரட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்ட்ரிஷியம் அப்படின்றது 5 ஸ்டேமன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கைனேஷியம் வந்து பார்த்தீங்கன்னா பைகார்பலரி, சிங்கார்பஸ், இன்ஃபீரியர், யூனிலோகுலார் வித் பேசல் பிளாசன்டேஷன். ஏன்னா பேசல் பிளாசன்டேஷனில் நம்ம மார்ஃபாலஜிலேயே படிச்சிருப்போம். ஆனால் இங்கே டிஸ்கி ஃப்ளோரட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கைனேஷியம் என்றது பைகார்பலரி, சின்கார்பஸ், யூனிலோகுலார் வித் சிங்கிள் அனோட்ராஃபஸ் ஓவியூல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், போத் தி இந்த ஃப்ளவர்ஸ்னுடைய ஃப்ளோரல் ஃபார்முலாவை பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பேப்பஸ் அப்படின்றது என்னது, எதில் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே பேப்பஸ் டைப் இருக்கும். ஆனால் எதில் ஆண்ட்ரிஷியம் ஆப்சென்ட், எதில் இருக்குன்றத